எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு ஒரு உற்சாகமான மதிய வணக்கம். நேயர்கள் கேட்க இருக்கும் இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே கீர்த்தி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு, அதுவும் குறிப்பாக ஆண் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய விதைப்பை வீக்கம், விதைப்பை இறக்கம் குறித்த பல தகவல்களை தருவதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை பிரிவின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் கே பிருந்தா அவர்கள். நேர்களே, உங்கள் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நீங்கள் டயல் செய்ய வேண்டிய எண் 2271-7600 மற்றும் 2271-7700. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0413 என்ற எண்ணை சேர்த்து டயல் செய்யலாம். வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் மேம். மேம், இப்போது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த விதைப்பை வீக்கம், விதைப்பை இறக்கம் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க. குழந்தைங்களுக்கு ஏற்படும் விதைப்பை வீக்கமானது ஆக்சுவலாக வந்துட்டு அவங்களுக்கு எல்லா குழந்தையும் நம்மளோட உள்ளார ஃபார்ம் ஆகும்போதே, அதாவது அம்மா வயிறில் இருக்கும்போதே அந்த விதை கொட்டைன்றது மேலே வயிறில் இருக்கும். அது குழந்தை பிறக்கிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் கீழே இறங்கும். ஓகேங்களா? கீழே இறங்கி அந்த வந்துட்டு விதைப்பையில் வந்து இறங்கி வரும். அப்படி இறங்கி வரும்போது அந்த இறங்கி வர அந்த பாதையில் அந்த ஓட்டை மூடாமல் இருந்துச்சுன்னா, இல்லை அந்த விதைப்பை இறங்குற அந்த பாதையில் வந்துட்டு ஏதாவது பேட்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது வழியாக குடலோ இல்லை வந்து தண்ணியோ கீழே இறங்குச்சுன்னா விதைப்பை வீக்கம் வரும். அது எல்லா குழந்தைக்கும் வரும்ன்றது அவசியம் இல்லை. சில குழந்தைங்களுக்கு அந்த ஓட்டை மூடாமல் இருந்துச்சுன்னா வந்துட்டு கண்டிப்பாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே மேம், அது எதனால் வருது, லைக் காரணங்கள் சொல்ல முடியுமா? காரணன்றது இப்போ குழந்தை ஃபார்ம் ஆகும் போதே மேல் ஃபீமேல் எதாக இருந்தாலும் வந்துட்டு ஒன்றா தான் வந்துட்டு மேலே ஃபார்ம் ஆகும். அப்படி கீழே இறங்கும்போது வந்துட்டு அந்த விதைப்பைக்கு இறங்குறது லேட் ஆச்சு, இல்லை விதைப்பையில் இறங்காமல் போச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த கீழே இறங்குறது, அதாவது வயிறுலேருந்து கீழே விதைப்பைக்கு இறங்குற அந்த பாதை வந்துட்டு அடையாமல் ஓப்பனாகவே இருக்கிறதுனால தான் வருது. அது வழியாக அந்த ஓப்பனான பாதை வழியாக குடலோ இல்லை அந்த வயிறில் இருக்க நீரோ கீழே இறங்குறதுனால, குடல் இறங்குச்சுன்னா அது பேர் ஹெர்னியான்னு சொல்லுவோம். அது வழியாக வந்துட்டு நீர் இறங்குச்சுன்னா அது பேர் ஹைட்ரோசீல்னு சொல்லுவோம். அதுதான் வந்துட்டு ஹெர்னியா ஹைட்ரோசீல்ன்றது. இது வந்து குழந்தைங்களுக்கு இந்த காரணத்தால் வருது. ஆனால் அடல்ட்ஸில் வரும்போது, அதாவது பெரியவங்களுக்கு வரும்போது இதோட காரணம் வேறு. பெரியவங்களுக்கு வந்துட்டு அந்த வயிறில் இருக்க அந்த தசைகள்லாம் வந்துட்டு வீக்காக இருக்கிறதுனால வர்றது ஹெர்னியா. ஆனால் குழந்தைங்களுக்கு அந்த தசை வீக்கத்தினால வர்றது ஹெர்னியா கிடையாது. இந்த பாதை மூடாமல் இருக்கிறதுனால வர்றது பேர் தான் ஹெர்னியா. இது வந்து விதைப்பை வீக்கம் அப்படின்னு பார்த்தோன்னே ஏதாவது தெரிஞ்சுக்கிறது அறிகுறிகள் இருக்கா? ஆக்சுவலாக வந்து பிறந்த குழந்தைக்கே இருக்கலாம். இது பிறந்த அன்றைக்கே கூட நம்ம வந்து சில குழந்தைங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு குழந்தை அழுவும்போது, இல்லை அதை வெளிக்கு போகும்போது, ரொம்ப முக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி இருக்கும், அதாவது வீக்கம் மாதிரி இருக்கும். அதாவது கவுட்டியில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. ஒன்று கவுட்டியில் வீக்கம் இருக்கலாம், இல்லைனா வந்து விதைப்பையில் வீக்கம் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ கவுட்டியில் வீக்கம் இருக்குதுன்னா அது வழியாக அந்த குடல் வந்து கீழே இறங்குறதுனால தான் அந்த கவுட்டியில் வீக்கம் இருக்குது. கீழே வந்து விதைப்பையில் வீக்கம் இருக்கிறது வந்துட்டு அந்த நீர் இறங்குறதுனால வந்துட்டு விதைப்பையில் வீக்கம் இருக்கும். இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். குழந்தை அழும்போதோ, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும்போது, அதாவது ஒன்றுக்கு போகும்போது இல்லைனா வந்து வெளிக்கு போகும்போது அந்த இடத்துல வந்துட்டு வீக்கம் வரும். அந்த வீக்கத்தை பார்த்து தான் வந்துட்டு அம்மாங்கள், அதாவது குழந்தையோட அம்மாக்கள் வந்து என் குழந்தை அழும்போது இந்த இடத்துல பெருசாகுது, கவுட்டியில் பெருசாகுது, என் குழந்தைக்கு அந்த விதைப்பையில் பெருசாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது தான் நமக்கு தெரியும் அது ஹெர்னியாவா ஹைட்ரோசீலா அப்படின்றது. அதை பார்த்து நம்ம இப்போ மருத்துவர்கள் பரிசோதிக்கும் போது தான் அது ஹெர்னியாவா ஹைட்ரோசீலான்னு பார்த்து சொல்ல முடியும். இது எப்பவுமே வலியோடு தான் வருமா டாக்டர்? குழந்தைங்களுக்கு மோஸ்ட்டாக வர்றது வலி இருக்காது. வலி எப்போ இருக்கும் அப்படின்னா, அந்த கீழே இறங்குற குடல் வந்துட்டு ஏதாவது சுற்றிக்கிட்டு அழுகுச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு அந்த இடத்துல வலி இருக்கும். இல்லைனா அந்த குடல் வர்றது வந்துட்டு வெளியில் வந்துட்டு அந்த ஓட்ட வழியாக வெளியில் வந்துட்டு திருப்பி பிள்ளார தானாகவே போயிடும். இப்படி அந்த வெளியில் வர அந்த குடல் மாட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா மட்டும்தான் குழந்தைங்களுக்கு வலி இருக்கும். அப்புறம் வந்து அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இதில் ஏதாவது வகைகள் அந்த மாதிரி இருக்கா, இல்லை எப்படி டாக்டர்? ஜென்ரலாக இதில் வந்து வகைகள்னால் அது வந்துட்டு இந்த விதைப்பையில் இருக்கிற அதில் நீர் கோத்துன்னு தான் அதை ஹைட்ரோசீல்னு சொல்லுவாங்க. அது வழியாக வந்துட்டு குடல் இறக்கம் வந்துச்சு அப்படின்னா அது ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் என்ன இருக்கும், நம்ம விதை கொட்டை இருக்குங்கள, அது வந்து கீழே இறங்காது குழந்தைங்களுக்கு. நான் சொன்னல முன்னாடி சொன்ன மாதிரியே அது வந்து நம்மளோட அப்டமன், அதாவது வயிற்று பகுதியில் தான் அந்த டெஸ்டஸ்ன்றது ஃபார்ம் ஆகும். அது கீழே இறங்கும். கீழே குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் கீழே இறங்கும். அப்படி கீழே இறங்கலை வயிற்றுலேயே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அன்டிசெண்டட் டெஸ்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அன்டிசெண்டட் டெஸ்டஸ்ன்றது
வந்து கீழே இறங்காமை அது வந்துட்டு அந்த விதைக்கொட்டை வந்து கீழே இறங்காமை. அந்த இறங்காமை வந்துட்டு ஒன்று அந்த விதைக்கொட்டை வயிறில் இருக்கலாம், இல்லைனா வந்து அந்த கீழே இறங்குற பாதை எங்கேயாவது வந்துட்டு நின்றுடலாம். அந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனைனால சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த விதைக்கொட்டை வந்து கீழே இறங்காமல் நின்றுடலாம். ஒன்று அது வந்துட்டு அந்த கவுட்டிலே நிற்கலாம், இல்லை கரெக்டாக அந்த விதைப்பைக்கு மேலே கொஞ்சம் நிற்கும், இல்லைனா வந்துட்டு வயிறுலே இருக்கும். இங்கே இந்த இடத்துல எங்கே வேணால் இருக்கலாம். நம்ம அது வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லும் போது இது அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட குழந்தைக்கு வந்து கீழே விதைக்கொட்டை இல்லை, ஒரு பக்கம் மட்டும் இல்லை, இல்லைனா வந்துட்டு 2 பக்கமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறப்ப நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப எந்த பக்கம் இல்லைன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்புறம் தொட்டு பார்த்து எந்த இடத்துல இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்று அந்த கவுட்டியில் இருக்கா, இல்லை வயிறில் இருக்கா அப்படின்றத தொட்டு பார்த்து தெரியும் நமக்கு, இல்லைனா ஸ்கேன் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பொதுவாக எந்த வயது குழந்தைகளுக்கு வரக்கூடியது? எந்த வயதுன்றது நம்ம சொல்ல முடியாது. குழந்தை வந்து பிறந்த குழந்தை கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது Day 1 ஆஃப் லைஃப், அதாவது குழந்தை பிறந்த அன்றைக்கே கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். இதே இந்த விதைக்குட்டை இறங்காமைன்னு சொன்னால அண்டர்ஸ்டாண்டட் டெஸ்ட்னு சொல்கிறேன்ல, அது வந்துட்டு குழந்தை வந்துட்டு 1 வயசு ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் கீழே இறங்குதா அப்படின்ட்டு. ஒன்று சில நேரத்தில் வயிறில் இருக்கலாம், இல்லைனா வந்து கவுட்டியில் இருக்கலாம்னு சொன்னேன். அந்த கவுட்டியில் இருக்கிறது நம்ம 1 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். சில குழந்தைங்களுக்கு 6 மாதத்துலேயே கீழே வந்துடும், சில குழந்தைங்களுக்கு வராது. அப்படி வராத பட்சத்தில் தான் நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணுவோம். 1 வயசில் ஆப்ரேஷன் பண்ணுறது கரெக்டான ஏஜ். அது 1 வயசுக்குள்ளாரையே பண்ணிடணும், இல்லைனா வந்துட்டு நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும் டாக்டர்? காம்ப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ குழந்தைங்களுக்கு அந்த விதைக்கொட்டை இப்போ ஆக்சுவலாக வந்து நம்மளோட விதை பையில் இருக்கிறது தான் சரியான பிளேஸு. இப்போ விதை பையில் இல்லை அப்படின்னா வந்துட்டு அந்த விதை பையில் தான் வந்து டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வந்து டெஸ்டிஸை வந்துட்டு கொஞ்சம் குளுமையாக வச்சுக்கிறதுக்கு, அது எதுக்குன்னா அந்த விந்துலாம் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு அந்த இடத்துல இருக்கிறது தான் கரெக்டான பிளேஸு. இப்போ அங்கே இல்லாமல் கவுட்டியில் இருக்குது, வயிறில் இருக்குது, இல்லை வந்துட்டு நம்மளோட சைடில் அந்த டீப் ரிங்னு சொல்லுவாங்க, அந்த ரிங் வழியாக தான் அந்த விதைக்கொட்டை வந்து கீழே வரும். அப்படி வராமல் அந்த ரிங்கில் வந்து அடைச்சிக்கும் சில நேரத்தில். அந்த இடத்துல அந்த பையிலெல்லாம் வேறு எந்த பாதையில் இருந்தாலும் அங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து அதுக்கு ஏற்ற டெம்பரேச்சரில் இருக்க முடியாது. அதனால் அது வந்துட்டு கேன்சராக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து வீக்கத்திற்கு அறுவை சிகிச்சை அவசியன்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுவும் 1 வயசுக்குள்ளே செய்யணும்னு சொல்லியிருந்தீங்க. வெறும் அறுவை சிகிச்சை தான் வழியா, இல்லை வேறு எது மூலியமாக குணப்படுத்த முடியுமா? நான் சொன்னது 1 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொன்னது அண்டர்ஸ்டாண்டட் டெஸ்டிஸ்க்கு மட்டும்தான், அதாவது விதைக்கொட்டை கீழே வராத அந்த உபாதைக்கு மட்டும்தான். இதே ஹைட்ரோசீல் அப்படின்னா அந்த விதை பையில் வந்துட்டு தண்ணி கோத்துட்ருக்கிறது தான் ஹைட்ரோசீல்னு சொல்லுவோம். அந்த தண்ணி கோத்துட்ருக்க அந்த இதுக்கு வந்துட்டு நம்ம 2 வயசு வரைக்கும் மோஸ்ட்டாக வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த தண்ணி கோத்துட்ருக்கிறது குறையுதா இல்லை தானாக மூடுதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி அந்த மாதிரி அந்த தண்ணி கோத்துட்ருக்கிறது வந்து கம்மியாகலை 2 வயசு வரைக்கும் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணோம். இதே நம்ம ஹெர்னியான்னு சொன்னால குடல் இறக்கம், அந்த குடல் இறக்கம் வந்துட்டு Day 1 ஆஃப் லைஃப், அதாவது பிறந்த குழந்தைக்கு ஃபஸ்ட் நாள்லேயே கண்டுபிடிச்சிட்டாலும் ஃபஸ்ட் நாள்லேயுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு அறுவை சிகிச்சை பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்துட்டு அது வந்துட்டு சில நேரத்தில் அந்த குடல் இறங்குறது அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு சுற்றிக்கிச்சுன்னா நம்ம பெரிய ஆப்ரேஷனாக பண்ண வேண்டியதாக இருக்கும், குடலை கட் பண்ண வேண்டியதாக இருக்கும், குடலை கட் பண்ணி தைக்க வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு வரக்கூடாதுன்றதுக்காக தான் Day 1 ஆஃப் லைஃப்லேயே பண்ணுறோம். என்ன மாதிரியான சிகிச்சையெல்லாம் இதற்கு செய்கிறீங்க டாக்டர்? இதுக்கு மோஸ்ட்டாக அறுவை சிகிச்சை மட்டும்தான் ஒரே வழி. மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் கிடையாது. இதுக்கு நம்மளோட மாத்திரை கொடுத்து சரியாகிறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அறுவை சிகிச்சை மட்டும்தான் வழி. இந்த ஹெரனியா வரும்னு சொன்னீங்க, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னீங்க. அது வந்து ஒரு டைப் ஆஃப் இதுக்கு மட்டும்தான் அந்த ஹெரனியா வருமா? நீங்கள் ஒரு டைப் சொன்னீங்களே மேம். ஹெர்னியான்றது குடல் இறக்கம். இல்லை இதனால் வரக்கூடிய ஹெரனியான்னு சொன்னீங்களே மேம். நான் அந்த ஹெர்னியாவுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஹெர்னியாட்டமி அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவோம். இப்போ அடல்ட்ஸ்க்கு வந்துட்டு ஹெர்னியா பண்ணுறோம். ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணுறது வந்துட்டு நம்ம வந்து வலை வச்சு தைப்போம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட ஹெர்னியான்னு வர்றது வந்துட்டு அவங்களுக்கு வந்து காரணம் வேறு. அவங்களுக்கு வந்து தசை வீக்னஸ்னால வர்ற ஹெர்னியா அவங்களுக்கு. அதனால் நம்ம வந்து வலையை வச்சு தைப்போம். அந்த மசிலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி வலை வச்சு தைப்போம். ஆனால் குழந்தைங்களுக்கு அப்படி இல்லை. குழந்தை வளர வளர அவங்களோட வயிறே வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு தசையெல்லாம் வீக்கமாக இருக்காது. அவங்களுக்கு அந்த வயிறே நல்லா வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வலைலாம் வச்சு தைக்க மாட்டோம். அந்த ஹெர்னியா அந்த பாதை வழியாக ஹெர்னியா வர்றது அது ஒரு சாக் மாதிரி வரும் வெளியில். அந்த சாக்கை மட்டும் எடுத்துகிட்டு அந்த சாக்கை மூடிடுவோம். அந்த மூடிடுச்சுன்னா அது வழியாக வந்துட்டு ஹெர்னியா வராது, இனிமேல் வராது. அதுக்கு பேர் தான் ஹெர்னியாட்டமி. நம்ம அந்த ஆப்ரேஷன் மட்டும்தான் குழந்தைங்களுக்கு பண்ணுவோம் மோஸ்ட்டாக. நேர்களே,
நேர்களே, உங்கள் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நீங்கள் டயல் செய்ய வேண்டிய எண் 227176 227177. வெளியூர் நேர்களாக இருந்தால் 0413 என்ற எண்ணை சேர்த்து டயல் செய்யலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8. வெல்கம் பேக் டு த ஷோ ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய விதைப்பை வீக்கம், விதைப்பை இறக்கம் குறித்து பல தகவல்களை நமக்கு தந்துட்டு இருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை பிரிவின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் கே பிருந்தா அவர்கள். இணைப்புல இப்போ ஒரு நேயர் இணைந்திருக்கிறாங்க, பேசலாம். ஹலோ. வணக்கம் மேடம். ஹலோ சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். டாக்டர் இருக்காங்க, அவங்க கூட பேசுங்க. சொல்லுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம். எங்க பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த விதை இறக்க மாதிரி இருந்தது, அதை வந்து கல்லூரில் ஆபரேஷன் பண்ணோம். ஓகேங்க சார். அப்ப நல்லா இருக்கான். இருந்தாலும் எப்படி அவனை பராமரிக்கிறது, அவனை எப்படி அந்த சிகிச்சைக்கு பிறகு அவனை எப்படி கையாளுறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். குழந்தைக்கு என்ன வயசாகுது சார்? 2 வயசு மேடம். 2 வயசு. குழந்தைக்கு வந்து குடல் இறக்கம் இருந்துச்சா, இல்லை வந்துட்டு நான் சொல்ற மாதிரி அந்த நீர் கோத்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்களா டாக்டர்? நீர் கோத்துதான் சொன்னாங்க டாக்டர். நீர் கோத்துருக்குன்னு சொன்னாங்களா? சரி, அதுக்கு 2 பக்கமும் இருந்துச்சுன்னு சொன்னாங்களா, இல்லை ஒரு பக்கமாக தான் இருந்ததா? நீங்க இந்த டீப் சொன்னீங்களா, அதை அடைச்சுன்னு சொன்னாரு. அதே தான் சார். இப்போ குழந்தைகளுக்கு குடல் இறக்கம் வந்தாலும் நீர்ப்பையில் நீர் கோத்துட்டு இருந்தாலும் வந்துட்டு ஒரே ஆப்ரேஷன் தான் பண்ணுவோம். அது வந்து அந்த ஹெர்னியாட்டமின்னு சொல்கிறது, அந்த சாக்கை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அது க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு குழந்தைங்களுக்கு திருப்பி வரத்துக்கு சான்ஸ் கம்மி தான். ரொம்ப ஸ்பெஷலாக வந்துட்டு குழந்தைக்கு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. குழந்தை வந்துட்டு ரொம்ப அடிக்கடி அழுவு மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஒரு 3 மந்த்ஸ்க்கு மட்டும் ரொம்ப அழுவு விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் ஸ்பெஷலாக நீங்கள் கவனிச்சுக்கணுன்றது அவசியம் கிடையாது. அதே மாதிரி மோஷன் போகிறது வந்துட்டு அவங்க ரொம்ப முக்கி போகக்கூடாது, அவ்வளோதான். மோஷன் கொஞ்சம் நல்லா ஈஸியாக போகிற மாதிரி பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு உணவு வகைகளில் வந்துட்டு நார் சத்து உள்ள உணவு, அப்புறம் பழம், காய்கறி நிறையா கொடுக்கணும், அவ்வளோதான் சார். ஓகே மேடம். நன்றி மேடம். நன்றி சார். தேங்க்யூ டாக்டர். நேயர்களே, உங்கள் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நீங்கள் டயல் செய்ய வேண்டிய எண் 227176 மற்றும் 227177. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0413 என்ற எண்ணை சேர்த்து டயல் செய்யலாம். இப்போ இந்த விதைப்பை வீக்கம் வந்துருச்சுன்னா எப்போ வந்து டாக்டரா பார்க்கணும்? விதைப்பை வீக்கம்ன்றது யூஸ்வலாக வந்து இப்போ அடல்ட்ஸ்க்கு வர்றதுக்கும் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வர்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். மோஸ்ட்டாக வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவங்க அம்மா தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அம்மா தான் வந்துட்டு எல்லாமே பண்ணுறாங்கன்றதுனால அவங்க அம்மா தான் ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே பார்ப்பாங்க. அம்மா பார்த்த உடனே கொண்டு வந்து எங்ககிட்ட காட்டினாங்க அப்படின்னா வந்துட்டு அது குடல் இறக்கமா, இல்லை அந்த விதைப்பையில் வந்துட்டு நீர் கோத்துருக்கா, இல்லை வந்துட்டு அது வந்துட்டு அந்த விதை கொட்டை இறங்காமை அந்த நோயா அப்படின்றத நாங்கள் பார்த்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க அம்மா கிட்ட அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ஆலோசனை கொடுப்போம். எப்போ ஆப்ரேஷன் பண்ணுறது, என்ன விதிமுறைகளை வந்துட்டு கடைபிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் அதை பார்த்துட்டு நம்ம எக்ஸாமின் பண்ண பிறகு தான் தெரியும். ஆஸ் சூன் அஸ் அம்மா பார்த்த உடனே வந்துட்டு எங்ககிட்ட வந்து காட்டினாங்க அப்படின்னா அவங்கள நம்ம கைட் பண்ணுறதுக்கு தாராளமாக ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே டாக்டர். இப்போ அது சம்டைம்ஸ் தாய்மார்கள் பார்த்த உடனே பயந்துருவாங்கல்ல, என்னடா குழந்தைக்கு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்க ஃபஸ்ட்டு பார்த்த உடனே பயப்படாமல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பயப்படுவாங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்துட்டு ஏதாவது ஸ்கின் சேஞ்சஸ், அதாவது அந்த ஸ்கின்னில் வந்துட்டு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, அந்த ரெட்னஸ் மாதிரி இருந்துச்சு, இல்லை குழந்தை வந்து தொட்டாலே அழுவுது, இல்லை கவுட்டியில் வந்துட்டு நெறி கட்டியிருக்கு, அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு அம்மாலாம் வந்துட்டு பயப்படுவாங்க பார்த்துட்டு. அந்த மாதிரி பார்த்தோன்னே பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பார்த்துட்டு உடனே டாக்டர் அணுகுனாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுக்கு. இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு, அதுவும் ஆண் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த விதைப்பை வீக்கம், விதைப்பை இறக்கம் குறித்த பல தகவல்களை நமக்கு தந்துட்டுருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை பிரிவின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் கே பிருந்தா அவர்கள். இணைப்பில் நேர் ஒருவர் இணைந்திருக்கிறாங்க, பேசலாம். சார், ஹலோ டாக்டர். சார், டாக்டர் லைனில் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். வந்து மேடம் டாக்டர், எனக்கு வந்து சொல்லுங்கள் சார். வயிற்றுல வந்து சில கோளாறுன்னு சொல்லிட்டு கேஸ்ட்ரோ கிட்ட போனேன் சார் டாக்டர். சரிங்க சார். அவர் வந்து வயிற்றுல வந்து உங்களுக்கு வந்து அல்சர் மாதிரி இருக்கு, என்னென்ன மாத்திரை சாப்பிடுறேன்னு கேட்டாரு. ஓகேங்க சார். காலையில் சுகர் மாத்திரை, மத்தியானம் வந்து குளோபி வாஷ் மாத்திரை, அதே மாதிரி நைட்டு சுகர் மாத்திரை சாப்பிட்றேன்னு சொன்னேன். ஓகேங்க சார். அவங்க வந்து என்ன சொல்றாருன்னா
ஒரு சர்ஜன் கேட்டுக்கிட்டு ஆ நீங்க வந்து இந்த குழப்பி வாசல் நிறுத்திடுங்கன்னு சொல்றாங்க. சரிங்க சார். அது செய்யலாமா டாக்டர்? அது ஏன்னா ஆ. எனக்கு வந்து 2007 வந்து ஆ ஹார்ட்ல ஸ்டென்ட் வச்சு அப்ப Okay. சாப்பிட சொன்னாங்க. அதை ஓகேங்க சார். அதுல இருந்து தொடர்ந்து சாப்பிட்றப்போ வந்து ப்ராப்ளம் கிடையாது, பிரச்சனை கிடையாது. சரிங்க சார். இப்போ அவரு நிறுத்துன்னு சொல்றாங்க. நிறுத்தலாமா டாக்டர்? சார் உங்கள் வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? எனக்கு வயது வந்து 76 டாக்டர். சரிங்க சார். உங்களுக்கு 76 வயசு ஆகுது. உங்களுக்கு வந்து இப்போ வயிறில் வந்து அல்சர்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் குளோபிவாஸ் மாத்திரை எடுக்கிறீங்க. அது வந்துட்டு எடுக்கலாமா வேணாமான்றது இப்போ கேட்குறீங்க அதானே? ஆமாங்க, ஆமாம் டாக்டர். சார் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்துட்டு வயிறில் கேஸ்ட்ரைட்டிஸ் வர்றது அந்த மாத்திரையால் வரலாம். ஆனால் உங்களுக்கு ஸ்டென்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ரத்தம் உறையிறது வந்துட்டு ரொம்ப உறையக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த மாத்திரை சாப்பிட்றீங்க. அந்த மாத்திரையால் கேஸ்ட்ரைட்டிஸ் வர்றது காமன் காம்ப்ளிகேஷன் தான். ஆனால் அது உங்களுக்கு உங்களோட இதயத்தில் வந்து ஸ்டென்ட் வச்சுருக்கிறதுனால அது வந்துட்டு நம்ம அப்படியே நிறுத்தக்கூடாது. ஒரு முறையான கார்டியாலஜிஸ்ட் டாக்டரை பார்த்துட்டு அவங்க சொல்கிறது மூலமாக தான் நீங்கள் நிறுத்த முடியும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வயிறில் கேஸ்ட்ரைட்டிஸ் தான் இருக்கா அப்படின்றது வந்துட்டு நம்ம எண்டோஸ்கோப்பி போடணும். அதாவது அந்த வாயில் கேமரா போட்டு உங்களுக்கு வந்துட்டு குடலில் வந்துட்டு புண்ணு இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும். அப்படியே எடுத்த உடனே நிறுத்தக்கூடாது. டாக்டர் அவங்க பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க. பார்த்துட்டு சொன்னாங்களா? அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு இருதய டாக்டரை பார்க்கறது தான் கரெக்டான இது. அப்படியே டாக்டர். ஏன்னா 2007 பண்ணது டாக்டர். ஆ இன்னும் நான் கண்டினியூ பண்ணிட்டு வரேன் அந்த ஆமாம். மாத்திரை. உங்களுக்கு ஒரு ஸ்டென்ட் இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு அதை கண்டினியூ பண்ணுறது தான் இப்போதைக்கு நல்லது. அப்புறமா நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்ட் பார்த்துட்டு தான் அதை மாத்திரை தான் வேணாமான்றது நீங்கள் யோசிக்கணும். ஓகே டாக்டர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேர்களே, உங்களோட கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நீங்கள் டயல் செய்ய வேண்டிய எண் 227176 மற்றும் 227177. வெளியூர் நேர்களாக இருந்தால் 0413 என்ற எண்ணை சேர்த்து டயல் செய்யலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நேர ஒருத்தர் வந்திருக்காங்க. ஹலோ சார். புதுச்சேரி பொது தலைமை மருத்துவ அதிகாரி அவர்களுக்கும் எங்களுடைய புதிய அறிவிப்பாளருக்கும் பிற்பகல் வணக்கம். ரொம்ப நன்றி சார். சார் உங்களோட கேள்விக்கு நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் சார், சொல்லுங்கள். நீங்க சொன்ன நோய் வந்து சொல்லுங்கள். பெரும்பாலான கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரியாம போயிடுது. ஆமாங்க சார். அதனால தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம வந்துட்டு எல்லாருக்கும் தெரிவிக்கிறோம் சார். அவங்க வந்து மகப்பேறு மருத்துவரை போய் பார்க்காம பொது மருத்துவர்களை பார்த்து சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் இப்ப இருந்துட்டு இருக்கு. இதுக்கு மகப்பேறு மருத்துவரை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே பார்த்தாலும் அவங்க வந்து குழந்தைகள் அறுவை சிகிச்சை டாக்டரை பார்க்குற அவங்களே சொல்லிடுவாங்க சார். அதுதான் இப்ப நான் சொல்ல வர அடுத்து கேட்கக்கூடிய செய்தி. சொல்லுங்கள் சார். அடுத்து ம் இத கவனக்குறைவா இது இந்த நோய் தெரியாமலே விட்டுட்டாங்கன்னா எதிர்காலத்துல பாதிப்பு இருக்குமா? இதுக்கு வந்து MS இல்ல MD படிச்ச மருத்துவர்களே இதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி சரி பண்ணிடலாமா? அது பாண்டு இருக்கிற கண்டாக்குப்புறம் விழுப்புரம் போன்ற மருத்துவமனைகளை காட்டலாமா? இதுக்கு வந்து குழந்தைக்கு வருது அப்படின்னா வந்துட்டு குழந்தைங்கள் அறுவை சிகிச்சை டாக்டர், அதாவது பீடியாட்ரிக் சர்ஜரி டாக்டர்னு சொல்லுவாங்க. அவங்கள போய் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணலாம். இல்லை பொது மருத்துவரே பார்த்து அவங்களுமே ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களால ஏதாவது வசதி இல்லை பண்ணுறதுக்கு, இல்லை குழந்தைங்களாம் இருக்குது அப்படின்னா அவங்களே வந்து பீடியாட்ரிக் சர்ஜரி டாக்டரை வந்துட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. இது பெரும்பாலான எல்லா பொது மருத்துவமனையிலும் அந்த பீடியாட்ரிக் சர்ஜரி டாக்டர் இருப்பாங்க. இதுக்கு முண்டியம்பாக்கம் போன்ற இடங்கள்ல போனாலே சரியான நமக்கு நிவாரணம் கிடைக்குமா? கிடைக்கும் சார். அங்கேயும் பீடியாட்ரிக் சர்ஜரி டாக்டர் இருக்காங்க. சென்னை அது மாதிரி மருத்துவமனைகளுக்கு போனாதான் எங்களுக்கு நிவாரணம் கிடைக்குமாங்கிற ஒரு சின்ன சந்தேகம். இல்லை சார், எல்லா பொது மருத்துவமனையிலும் பீடியாட்ரிக் சர்ஜரி டாக்டர் இருப்பாங்க கண்டிப்பாக. உங்க விளக்கத்துக்கு நன்றி. டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கோம் குழந்தைகளுக்கு, அதுவும் ஆண் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய விதைப்பை நீக்கம், விதைப்பை இறக்கம் குறித்த பல தகவல்களை நமக்கு தந்துட்டு இருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை பிரிவின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் K. பிருந்தா அவர்கள். நிகழ்ச்சியில் இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க. ஹலோ. ஹலோ. கணேசன் பேசுறேன் மேடம், அரியாங்குப்பத்துல இருந்து. வணக்கம் சார். மருத்துவர் இருக்காங்க, நீங்க பேசலாம், உங்க கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். அதாவது குழந்தைக்கு வந்து இந்த விதைக்கொட்டை டெஸ்டிஸ் வந்து குழந்தை பிறந்த உடனே வராது, கொஞ்ச நாள் கழிச்சு தான் அது இறங்கும்னு சொன்னீங்கல்ல மேடம்.
எல்லாருக்கும் இல்லை சார், எல்லாருக்கும் அப்படி கிடையாது. சில குழந்தைகள், அதாவது ப்ரீட்டமாக பிறக்கிறாங்கல்ல குழந்தை, குறை மாசத்துல பிறக்கிற குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் கிடையாது. அவசியம் இல்லை. அதுல மேடம், அதுல விதைக்கொட்டை இறங்கின பிறகு அந்த டெஸ்டிஸ் வந்து ஒண்ணு மேலையும் ஒண்ணு இறங்கி இருக்குல்ல, ஓகேங்க. அது வந்து அதனால ஏதாவது பாதிப்பு இருக்கா, அல்லது உயிரணுக்கள் வந்து அதுல உருவாகும் போது ஏதாவது இது இருக்குமா, பாதிப்பு இருக்குமான்னு கேட்குறேன். அதுக்கு அடுத்தது மேடம், இது ஒரு கேள்வி மேடம். அடுத்தது இந்த ஹர்னியான்னு சொல்றீங்களா மேடம், ஆமாங்க சார். அந்த ஹர்னியாவுக்கு கீழே குடல் வந்து இறங்குது, அது வந்து இன்ஜூனியர் ஹெர்னியான்னு சொல்றாங்க. ஆமாங்க. அது வந்து இந்த சதையோட பலவீனம், அதாவது சதை வந்து கொஞ்சம் வீக்கா இருந்தாக்கா தான் இறங்கும், மற்றபடி அது இறங்கறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல டாக்டர், அதை சொல்லுங்க. அடுத்தது வந்து உடல்ல பருமன் அதிகமா இருந்தாதான் அந்த ஹெர்னியாவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா வந்து என்னுடைய பேஷண்ட், எனக்கு தெரிஞ்ச பேஷண்ட் வந்து ஒல்லியா தான் இருப்பாங்க, நார்மல் பாடி தான், அவங்களுக்கும் குடல் இறக்கம் வந்திருக்கு. அதை கொஞ்சம் சொல்லுங்க மேடம். அடுத்தது சார் ஒன்று கேளுங்க சார். நான் ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டீங்க நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, அந்த குழந்தைக்கு வந்து உயிரணுக்கள் உற்பத்தி ஆகல ஏதாவது ப்ராப்ளம் வருமான்னு கேட்டேன். அதாவது டெஸ்டிஸ் வந்து ஒரே மட்டமெல்லாம் ஒன்று மேலையும் ஒன்று கீழே. இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலாக சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு கீழே அந்த விதை கொட்டை இறங்குனாலும் அழுவும் போது ஏதாவது வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணும்போது என்ன ஆகுனா ஒரு கொட்டை மேலே போயிடும். ஆக்சுவலாக அது மேலே போனாலும் குழந்தைய வந்துட்டு குத்த வச்சு உட்காருது, அதாவது ஸ்குவாட் பண்ண சொன்னீங்கன்னா அது கீழே வரும். அதுக்கு பேர் ரெட்ராக்டைல் டெஸ்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது பண்ணும்போது குழந்தைக்கு மேலே ஏறிக்கும், அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கும்போது அது கீழே இறங்கிடும். இது வந்து நிறையா குழந்தைங்களுக்கு இருக்கிறது நார்மல் தான் ஆக்சுவலாக. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அது பயந்துட்டு அது வந்து அண்டர்ஸ்டாண்டட் டெஸ்டஸ், அதாவது விதை கொட்டை இறங்காமை அப்படின்னு வந்துட்டு நம்மக்கிட்ட காட்டுவாங்க. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இந்த மாதிரி அது வந்து மேலே ஏறுறது வந்துட்டு அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால தான் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படியும் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆன்ஷியஸாக இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த விதை கொட்டையை கீழே எடுத்து வச்சு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கின்னோட ஒரு தையல் போட்டுருவோம். அதுதான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு. அதனால் வந்து விந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுல வந்துட்டு ஒன்றும் உபாதைகள் நடக்காது. ரெண்டாவது மேடம், அந்த ஹர்னியான்னு சொன்னால, அந்த ஹர்னியா வந்து சதை வந்து வீக்கா இருந்தாக்கா தான் அந்த குடலுக்கு கீழே இறங்கணும்னு சொல்றீங்களா மேடம்? அதை வந்து தடுக்க முடியாது, அதாவது சதை வந்து வீக்கா இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும், அல்லது வந்து இது வந்து தவிர்க்க அன்அவாய்டபிள் கண்டிஷன் இது? ஆக்சுவலாக வந்துட்டு இது குழந்தைங்களுக்கு வர்றது வந்து சதை வீக்கத்தினால வரல சார். குழந்தைங்களுக்கு வர்றது அந்த விதை கொட்டை இறங்குற பாதை வந்துட்டு மூடாமல் இருக்குன்றதுனால வர்றது தான் ஹெர்னியா. ஓகேங்களா? குழந்தைங்களுக்கு வர்றது வந்து சதை வீக்கம் இருக்கிறதுனால வர்றது கிடையாது. அடல்ட்ஸ்க்கு வர, அதாவது பெரியவங்களுக்கு வர்றது மட்டும்தான் சதை வீக்கத்தினால வர்றது. இப்போ பெரியவங்களுக்கு சதை வீக்கத்தினால வருதுன்னா எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வந்து சதையை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அது வந்து சரியாகும். இல்லை அந்த பெல்ட் போட்டு திருப்பியும் வந்துட்டு அந்த இது அந்த ஹெர்னியா வெளில வராமல் நம்ம பார்த்துக்கணும். மெஷ் வைப்பாங்கன்னு சொல்றாங்க மேடம், அதான் இன்ஜூனியர் ஹெர்னியா கவட்டியில் வருது இல்லை, அந்த ஹெர்னியா நான் சொல்கிறேன். அது அடல்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து, அதாவது பெரியவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து மெஷ் வச்சு தைப்போம். ஏன்னா அவங்களுக்கு வர்ற காரணமே வந்துட்டு அவங்களோட சதை வீக்கத்தினால வர்றது. இப்போ நம்ம வந்துட்டு இன்குவனல் ஹெர்னியா ஆப்ரேட் பண்ணிட்ட பிறகு திருப்பி அந்த சதை வீக்கம் இருக்கும் தானே அவங்களுக்கு, அப்போ திருப்பி அது வரும் இல்லையா? அதனால அந்த மெஷ்ஷை வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சு நம்ம வந்து தையல் போடுறதுனால திருப்பி அந்த இன்குவனல் ஹெர்னியா வராமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ். ஆமாம். மறுபடியும் மேடம், பர்டனிங் டு சைல்டு மேடம், அதாவது குழந்தைக்கு வந்து எங்கள் வீட்டு குழந்தைக்கு வந்து என்னன்னா, இது வந்து டெஸ்டிஸ் இல்லை, ஆணுறுப்புல வந்து மேடம் அந்த முன்ன இருக்கிற ஸ்கின் வந்து மூவ் ஆகல, அது வந்து அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுது. அந்த இன்ஃபெக்ஷனை வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து அதுக்கு அந்த முன்ன தோலை வந்து நீக்கிட்டுனா கொஞ்சம் நீவிட்டு அதை ஆப்ரேட் பண்ணாக்கா அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும். அடிக்கடி இதே பிரச்சனை மேடம். நீங்க சொல்றது வந்து அந்த ஃபைமோசிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட ஒண்ணுக்கு போற பாதையில அந்த தோல் மூடிக்கிட்டு இருக்கும், அது வந்து பின்னாடி போகாது. அதனால அந்த மூடிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த அழுக்கெலாம் வந்துட்டு உள்ளார சேர்ந்துக்கும். அதனால் வந்துட்டு யூரின் போகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க, யூரின் போகும்போது பலூன் மாதிரி வீங்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு வந்துட்டு இந்த சுண்ணத்து ஆப்ரேஷன் மாதிரி, ஆமாம், அதுக்கு சுண்ணத்து ஆப்ரேஷன் மாதிரி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஆமாம் சார், அதுதான் வந்து சுண்ணத்து ஆப்ரேஷன் சொல்லுவோம், சர்க்கம்சிஷன் தான். அப்புறம் மேடம் ஒன்று மேடம், எனக்கு நம்ம நெடுநாளையா ஒரே ஒரு கேள்வி மேடம், அதாவது ஆணுறுப்புல வந்து வலி ஏதோ ஒரு காரணத்தினால அடிபட்டா கூட வலி குறைவா இருக்கு. பட் டெஸ்டிஸ்ல மட்டும் ஏதோ பஸ் பண்ணாலோ அல்லது ஏதோ ஒண்ணுனாக்கா பயங்கர வலி இருக்கு மேடம். அது வந்து எதனால என்ன கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நான் யாரையும் கேட்டதில்லை, ஃபர்ஸ்ட் உங்களை தான் கேட்குறேன், எனக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு.
அது டெஸ்டிஸில் வந்துட்டு நர்வ்ஸ் அதிகமாக இருக்குது சார். அதனால வந்துட்டு கொஞ்சம் அடிபட்டாலுமே கண்டிப்பாக வலிக்கும் தான். ஆனால் அடிபட்டு வலிக்குது அப்படின்ற போது நம்ம கண்டிப்பாக எந்த கம்மியான அடிபட்டாலும் சரி, அதிகமாக அடிபட்டாலும் சரி டாக்டரை போய் பார்க்கணும். ஏதாவது ஹெமட்டோமா, அதாவது அடிங்கிறது இல்லை மேடம். இப்போ நம்ம வந்து இன்னர் வியர் போடுறோம்னு வச்சுக்கலாம். அந்த போடும்போது அந்த படும்போது கூட அந்த வலி வந்து அதிகமாக இருக்கு. அப்படின்னா நீங்கள் ஒரு மருத்துவரை போய் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிவிட்டு என்ன தொந்தரவு இருக்குது அப்படின்றது சொல்லுவாங்க. எதனால் அந்த மாதிரி வலிக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. நார்மலாகவே சரி. ஆமாங்க சார். அப்புறம் மேடம், பெரியவங்களுக்கு வர அந்த இன்ஜினியர் ஹெர்னியா வந்து பிற்பாடு ஒரு தடவை மெஸ் வச்சுட்டாக்கா பிற்பாடு அது வரதுக்கு வாய்ப்பே இல்லை மேடம். அப்புறம் நீங்க சொன்னீங்க மேடம், ஒன்னே லாஸ்ட் தான். அப்படி நீங்க சொன்னீங்க மேடம், வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வரதுக்கு லாஸ்ட் மேடம் இன்னொன்னு, அதாவது இந்த ஹெர்னியா வந்தவங்க வந்து முக்கி வந்து மோஷன் போக கூடாது சொன்னீங்க மேடம். ஆமாங்க சார். சப்போஸ் இஃப் த பேஷண்ட் இஸ் ஹேவிங் சம் அந்த அதர் ஐபிஎஸ் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு வச்சுங்களேன். சரி. அப்போ வந்து அவருக்கு வந்து கேஸ் வந்து எவால்வ் பண்றதுலயும் சில சிரமம் இருக்கும். கொஞ்சம் முக்கி தான் போகணும். மோஷன் போகும்போது முக்கியமா போகணும். அந்த டைம்ல எப்படி அதை மேனேஜ் பண்றது, அதை சொல்லுங்க. அதுக்கு நம்ம நார்சத்து உள்ள பொருள் நிறையா சாப்பிடணும். அப்புறம் வந்துட்டு இந்த வீட்டு அந்த மாதிரி பொருள் கொஞ்சம் கம்மிப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியும் அவங்களுக்கு சரியாகலை அப்படின்னா வந்துட்டு மோஷன் போகிறதுக்கு சில டானிக் இருக்குது, இல்லை சில மாத்திரை இருக்குது, அதை எடுத்துக்கலாம். ஒரு ஒன்ஸ் இன் அ வைல் எடுத்துக்கலாம். முக்கி போகாம ஆமாங்க சார். நீங்க என்ன வீட்டு வந்து சாப்பிடக்கூடாதுன்றீங்களா மேடம்? அதிகமாக எடுத்துக்க கூடாது. இப்போ பன்னு, ரொட்டி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஷன் போகிறதுக்கு சிரமப்படுவாங்க. அந்த மாதிரி எடுத்துக்காம நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இது புது தகவல் மேடம். நன்றி மேடம், உங்களோட விளக்கம் வந்து எனக்கு ரொம்ப தெளிவாக இருந்தது. நன்றி மேடம். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ டாக்டர். நேர்களே, உங்கள் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நீங்கள் டயல் செய்ய வேண்டிய எண் 227176 மற்றும் 227177. வெளியூர் நேர்களாக இருந்தால் 0413 என்ற எண்ணை சேர்த்து டயல். இப்போ ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய விதைப்பை நீக்கம், விதைப்பை இறக்கம் குறித்த பல தகவல்களை நமக்கு தெரிவிச்சிட்ருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை பிரிவின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் கே பிருந்தா அவர்கள். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ. ஹலோ. சொல்லுங்க சார். பாண்டிச்சேரி சேர்ந்த மணமேட்டிலேருந்து பேசுகிறேங்க, வைத்தியநாதன் பேர். சரிங்க சார், இந்த டாக்டர் இருக்காங்க, உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வயசு 65 ஆகுதுங்க. சொல்லுங்க சார். 65 ஆகுது. எனக்கு குடல் இறக்கன்ட்டு இந்திரா காந்தி ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. சரிங்க சார். எப்போ ஆப்ரேஷன் பண்ணாங்க சார்? ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. சரிங்க சார். இப்போ அந்த இடத்துல வலி கொடுக்குது, சுருக்குன்னு வலிக்குது. ஓகேங்க சார். லேசாக வீக்கம் தெரியுது. எங்கள் கவுட்டியில் வீக்கம் இருக்குங்களா, இல்லை விதைப்பையில் வீக்கம் இருக்குங்களா? கவுட்டியில் தான் வீக்கமாக இருக்குது. எப்போல்லாம் அந்த வீக்கம் வருதுங்க சார்? அதான் நார்மலாகவே அந்த நேரமாக இருந்துகிட்டே இருக்கு. படுக்கும்போது இல்லைங்க, நிற்கும் போது வீக்கம் இருக்கு மேலே. சரிங்க சார். அது எதனாலங்க? அது உங்களுக்கு நிற்கும்போது வலிக்கும், உங்களுக்கு வலி இருக்குன்றீங்க, சுருக்கு குத்துதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், வலி இருக்குது. அது வலி இருக்குது அப்படின்னா திரும்பி ஹெர்னியா வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றது அர்த்தம். இல்லை அந்த இடத்துல ஏதாவது அடிபட்டுச்சு, இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனாலும் அந்த மாதிரி வலிக்கும். நீங்கள் வந்துட்டு திருப்பி அவங்க இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அவங்க ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு இல்லை மருத்துவர் ஆலோசிச்சுட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க எதனால் வலி வீக்கம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா சார்? மாஷன் போகும்போதும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதான் சார், நீங்கள் போய் அவங்கக்கிட்ட டாக்டரை ஆலோசனை பண்ணிவிட்டு அவங்க மோஷன் போகிறதுக்கும் மாத்திரை மருந்து ஏதாவது கொடுப்பாங்க. இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு நார் சத்து உள்ள பொருளாக சாப்பிட சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாயிடும் சார். சரி, ரொம்ப நன்றிங்க சார். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ டாக்டர். இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா டாக்டர், இந்த மாதிரி ஹெர்னியா அப்படின்றது பெண் குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இது ஒரு நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக வந்துட்டு ஹெர்னியான்றது ஆண்களுக்கு மட்டும்தான் வரணுன்றது அவசியம் கிடையாது. பெண் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக ஹெர்னியா வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது.
ஏன்னா குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும்போது அது ஆணா பெண்ணா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஒரு 8 வீக்ஸ் அப்போ தான் வந்துட்டு டெஸ்டிஸாக அது அந்த குழந்தைங்களுக்கு ஃபார்ம் ஆகுதா, இல்லை வந்துட்டு அது வந்துட்டு யூட்ரஸாக ஃபார்ம் ஆகுதா, ஓவரியாக ஃபார்ம் ஆகுதான்றது நமக்கு தெரியும். எதாக இருந்தாலும் வயிறில் ஃபார்ம் ஆகி கீழே இறங்கி தான் வரும். ஓகேங்களா? அதனால் குழந்தைங்கள் ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் அந்த வந்துட்டு அந்த இறங்குற பாதை வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்கும். அந்த ஓப்பனாக இருக்கிறதுனால அது பெண் குழந்தைங்களுக்கு வெறும் ஹெர்னியாவை மட்டும் வரும், அது கீழே இறங்காது. அதாவது ஆண்களுக்கு ஏற்படுற ஹைட்ரோசீல் அதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது. பெண் குழந்தைங்களுக்கு ஹெர்னியா மட்டும்தான் வரும். அப்படி வந்துச்சுன்னா ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் ஒரே அறுவை சிகிச்சை தான் ஹெர்னியாட்டமி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே டாக்டர், இந்த ஹெரனியா அப்படின்றதுக்கான இந்த அறுவை சிகிச்சை முறைகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அறுவை சிகிச்சை முறை அப்படின்னா வந்துட்டு ஹெர்னியாவுக்கு வந்துட்டு நம்ம ஹெர்னியாட்டமி, அதாவது அந்த ஹெர்னியா இறங்குற அந்த சாக்கை வந்துட்டு பிடிச்சு நம்ம வந்துட்டு அவங்க அந்த ஆண்களுக்கு வர அந்த அந்த வாஸ் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம். அதாவது நம்ம விந்து உற்பத்தி ஆகிற 2 டியூப் அது எல்லாத்தையும் தனியாக எடுத்துகிட்டு அந்த சாக்கை மட்டும் நம்ம வந்து அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துருவோம். ஃபீமேல்ஸ்க்கும் அப்படியே தான். ஆனால் ஃபீமேல்ஸ்க்கு வந்து அந்த விந்து ஃபார்ம் ஆகிற அந்த டியூப்லாம் இருக்காது, அந்த சாக் மட்டும்தான் இருக்கும். அந்த சாக்கை வந்துட்டு நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்துருவோம். இதே மாதிரி நம்ம வந்துட்டு இது ஓப்பன் ஆப்ரேஷன் தான் கிடையாது. இந்த இதுக்கு வந்துட்டு நம்ம லாப்ரோஸ்கோபி மூலமாகவும் ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே டாக்டர், இப்போ இணைப்பில் நேர் ஒருத்தர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ. வணக்கம் டாக்டர். வணக்கம், நான் பாண்டிச்சேரியிலிருந்து ஆசை தம்பி. வணக்கம் சார், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். வணக்கம் டாக்டர், எனக்கு 66 வயசு ஆகுதுங்க. சரிங்க சார். அதாவது எனக்கு ஹெர்னியா குடல் இது போன்ற உபாதைகள் இல்லாவிட்டாலும் எனக்கு வந்து நான் கீழே உட்காந்து ஏதோ சிறு சிறு வேலைகள் செய்து கொடுக்குறேன். வீட்டில் இருக்கிற உதவிகள் ஓகேங்க ரொம்ப சார். நேரம் தப்பா கால் போட்டு உட்காந்தாலோ இல்லை கால் நீட்டி உட்கார்ந்தாலோ அது வயிற்று பகுதியில் மேலே புடிச்சு எடுத்து ஒரு பக்கமா லெஃப்ட் சைட்லயோ இல்லை ரைட் சைட்லயோ நம்ம உட்காந்துட்டு தகுந்த மாதிரி இழுக்குது டாக்டர். அது என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. அது இது எதை சேர்ந்ததுன்னு தெரியல. இப்போ சிறு நாட்களாக அப்படி இருக்கிறது. ரைட் சைட்ல இழுத்து அப்படி இழுத்துன்னா தாங்க முடியாது, வெளியே படிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நம்மளே கொஞ்சம் இது பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி ஏறிட்டோம்னா சரியா போகுது. எதனால என்ன பண்ணணும் டாக்டர்? உங்களுக்கு இழுக்குதுன்னு சொல்றீங்களா, அது என்ன விதைப்பையில இழுக்குதுங்களா இல்லை வயிறு பக்கத்தில்? இடுப்புக்கு மேல வயிறு பக்கம் தான். வயிறு பகுதியில் உங்களுக்கு இழுக்குது? எனக்கு இடுப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் வயிறு பக்கத்தில் அப்படி பிடிச்சி இழுக்கும். நேரம் உட்காந்துட்டேன். அது சில பேருக்கு வந்துட்டு இந்த உடம்புல வந்து பொட்டாசியம் சத்து மெக்னீஷியம் சத்து அது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இந்த குரக்கல் இழக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அது வயிறுலையும் நடக்கும் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு. அதுக்கு வந்துட்டு நம்ம பொட்டாசியம் சத்து உள்ள பொருளாக சாப்பிடணும், நிறையா மெக்னீஷியம் சத்து உள்ள பொருளாக சாப்பிடணும். ஓகே, அதுக்கு பொட்டாசியம் சத்து உள்ள பொருள் அப்படின்னா வந்துட்டு வாழைப்பழம், இளநீ அதெல்லாம் கொஞ்சம் நிறையா சாப்பிட்லாம். அதே மாதிரி தண்ணி சத்து, அதாவது தண்ணி குடிக்கிறதுக்கு கம்மியாக, இப்போ இது வின்டர் காலம் இல்லைங்களா, அதனால் நிறைய பேர் தண்ணி குடிக்க மாட்டாங்க. தண்ணி வந்துட்டு நிறையா தண்ணி சத்து உடம்புல கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி குரக்கல் இருக்கிறது, அதாவது கை காலில் குரக்கல் இருக்கிறது நம்மளுக்கு வயிறில் குரக்கல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வலிக்குது. தண்ணியெல்லாம் குடிக்கிறேன் நீங்கள் சொல்கிற எல்லாமே செய்ய மாட்டேன். அது மாதிரி இருக்குது, எதுவும் பெரிய ஆபத்து கிடையாது. அப்படியே நான் அதை படித்து அதை சரி பண்ணிக்கிறது சரியான முறையா, இல்லை இதுக்கு ஏதாவது உடனடி ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா? உங்களுக்கு அந்த மாதிரி குரக்கல் இழுக்கும்போது நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறது அதுதான் கரெக்டான வைத்தியம். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு டைம் போய் மருத்துவரை போய் ஆலோசிச்சுட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு பார்த்துக்கிறது நல்லது சார். சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றிங்க சார். தேங்க்யூ டாக்டர். இப்போ இணைப்பில் இன்னொரு நேயர் இருக்காங்க. ஹலோ மேம், வணக்கம். நான் சந்திரசேகர் பேசுறேன் மேம், வேலூர் மாவட்டம் காட்பாடியிலேருந்து. வணக்கம் சார், டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். டாக்டர், எனக்கு ஒரு நார்மல் கேள்வி டாக்டர். சொல்லுங்க. இந்த தலையில ஒற்றை தலைவலி அப்படின்னு வருது இல்ல, அது எதனால வருது சார்? ஒற்றை தலைவலின்றது சில பேருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறதுனால வரலாம், இல்லைனா வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு மூளையில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி கோத்துட்ருக்கிறது அப்படின்றதுனால கூட வரலாம். அதே மாதிரி சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்னால வரும், சில பேருக்கு தூங்கி எழுந்த உடனே வரும். அது வந்து எந்த மாதிரி ஒற்றை தலைவலி அப்படின்றது நம்ம மருத்துவரை போய் பார்த்தா தான் எதனால காரணத்தை வருதுன்னு தெரியும் நமக்கு. ஆமா, இன்னும் என்ன சொன்னீங்க, இந்த குரக்கலை இழுக்கிறத பத்தி போன காலர் கிட்ட, அந்த தண்ணீர் வந்து உடம்புல டீஹைட்ரேட் ஆனா கூட இந்த குரக்கலை அப்படிங்கிறது இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காம? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு பேர் தான் டீஹைட்ரேஷன்னால வரது தான் மோஸ்ட்டாக குரக்கல் இழுக்கிறது. தண்ணி சத்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். நிறைய தண்ணி குடிக்கணும் அந்த டைமில். சில பேர் இந்த வின்டர் காலம் அப்படின்றாலும் தண்ணி குடிக்க மாட்டாங்கன்னா இந்த காலத்தில் நிறையா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸாக்ட்லி மேம், அதுதான். ஏன்னா வின்டர் காலத்துல அதிகமா குரக்கலை இழுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க சொல்றாங்க. சோ நீங்க சொல்ற மாதிரி அப்ப ஆப்வியஸ்லி நம்ம தண்ணீர் அப்படிங்கிறது வின்டர் சீசன்ல கம்மியா குடிக்கிறதுனாலயும் உடம்புல டீஹைட்ரேட் ஆகி இது மாதிரி வருங்கிறீங்க. ஆமாங்க சார். சரி சரி. ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு
டீஹைட்ரேஷன் பிளஸ் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் கூட காரணமா இருக்கும்ல? ஆமாங்க சார், இருக்கும். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தேங்க்யூ டாக்டர். நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். மேம் இப்போ வந்து ஒரு ஆஸ் அ டாக்டராக இப்போ இந்த இதுக்கான அறிவுரை மற்றும் ஆலோசனை சொல்ல முடியுமா? ஆஸ் அ டாக்டரானா வந்துட்டு குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்களாக வந்துட்டு சில பேர்லாம் வருவாங்க, எங்கள் வீட்டில் சொன்னாங்க, எங்களோட மாமியார் சொன்னாங்க, எங்கள் மாமனார் சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, ஒன்றும் இருக்காது அப்படின்ட்டு, அதனால் நாங்கள் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்களே முடிவு பண்ணாமல் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பார்த்துட்டு அவங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு வீட்டிலே இருந்துக்கலாம், வேணான்னு சொல்லலை உங்களை. ஆனால் வீட்டில் அவங்க வந்துட்டு ஒரு டாக்டரை பார்க்காம அவங்களே முடிவு பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு அதிகமாக காம்ப்ளிகேஷன் ஆனோடனே வர்றது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். குழந்தைங்கள் வந்துட்டு அழுவுறதை தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம தான் வந்து குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது நம்ம டாக்டர்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு டாக்டரை பாருங்கள், அதுதான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் எடுக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்றது நான் சொல்லுவேன். ஓகே டாக்டர், இன்றைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த விதைப்பை நீக்கம், விதைப்பை இறக்கம் குறித்த பல தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டோம். நிலையத்தின் சார்பாக நன்றி டாக்டர். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளித்தவர் டாக்டர் பிருந்தா, தலைமை மருத்துவ அதிகாரி, பொது அறுவை சிகிச்சை பிரிவு, இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை, புதுவை. நன்றி மேம்.